இன்னைக்கு வந்து டே 3 நாங்கள் வந்து மூணாறுலேருந்து கீழே சென்னைக்கு கிளம்ப போகிறோம். ஸோ எங்களுடைய vlog இன்னையோட முடிய போகுது. டே 3ல் வந்து நாங்கள் எங்களோட ஓன் வெஹிக்கிள் இந்த வேனில் போல் நாங்கள் வந்து மூணாரின் ஸ்பெஷல் இந்த ஜீப்பில் போகிறோம். ஜீப்பே வர மாட்டேங்குது கொளருது. ஜீப்பில் போக போகிறோம். சரியான அட்வென்ச்சர் ரைட்லாம் இருக்க போது உங்களுக்கு எல்லாத்தையும் காட்ட போகிறேன். வந்து மாஸ் பண்ண போகிறோம் எல்லாம். ஆமாம், ஹிடன் ஃபால்ஸு அதெல்லாம் எங்களுக்கு வந்து அண்ணன் கூட்டு போகக்கூடாது. நீங்கள் மூணாறு வந்தீங்கன்னா அண்ணன் வண்டியில் போங்க. அண்ணன் உங்கள் பேர் சொல்லுங்கள். கிருஷ்ணா வண்டியில் போங்க. கான்டாக்ட்லாம் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? நாங்கள் இதை போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் காட்டுறேன். ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம சென்னைக்கு இறங்குறது எல்லாத்தையும் காட்ட போகிறேன். ஃபன்னான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான டே இது. ஸோ கண்டினியூ பண்ணிக்கோங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், எங்கள் கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ விரிபாறை வாட்டர் ஃபால்ஸில் போயிட்டு அங்கே இருக்கிறத காட்டுறேன். சாப்பிடுங்க போயிட்டு. இட்லிப்பாறை வியூ பாயிண்ட்டு. நம்ம வந்து இந்த மூணாறுலேருந்து இங்கே வரணும்னா ட்ரெக்கிங் பண்ணி தான் வரணும். அதுக்கு வந்து நமக்கு ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த மாதிரி ஜிப்ஸி ரெண்ட்டுக்கு எடுத்துட்டோன்னா, ஜீப் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டோன்னா அவங்க ஃபுல் பண்ணி கட்டணும். சூப்பராக இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட். இட்லிப்பாறை வியூ பாயிண்ட். ஒரு ஃபோட்டோ எடுத்து கிளம்புவோம். டைம் ஆகுது. கைஸ், நம்ம சேனல்ல வந்து வர டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓகே, நீங்க வந்து நம்ம சேனலை பார்த்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவசியம் கிடையாது. நம்மளுடைய ரா அண்ட் ரியலிஸ்டிக் கண்டென்ட் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா வீடியோவும் பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, நான் உங்கள் தேவா. என் தம்பி உங்களுக்காக பாட்டு பாட போறான். என் தம்பி ஜெயிலர் படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போறான். நண்பர்களே, நீங்க வந்து இவங்க பேசலாம் கேட்காதீங்க. நீங்க வந்து நம்ம சேனல் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பாருங்க. பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க. இல்ல பண்ணுங்க. பண்ணீங்கன்னா எல்லா வீடியோ பாக்குற மாதிரி இருந்தா பண்ணுங்க. சரியான இடம் பாருங்க. இட்லிப்பாறை வியூ பாயிண்ட் செம்மையா இருக்கு. முடிஞ்சா மூணார் வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு போங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. கைஸ், இட்லிப்பாறை முடிச்சிட்டோம். அடுத்து வந்து இன்னும் நிறைய அட்வென்ச்சரான இடங்களா இருக்கு. அதை காட்ட போறேன். அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே ஃபாலோ பண்ணீங்க. நம்ம இப்ப கிளம்பலாம். வியூ பாயிண்ட் செம்மையா இருக்கு. இங்க எல்லாமே டீ எஸ்டேட் தான்ல. இப்ப டீ ஆனைமுடியா? ஆனைமுடி டீ எஸ்டேட். நம்ம ஊர்ல இருந்து இந்த போட்டோஸ் பார்த்து இந்த இடத்த பயங்கரமா என்ஜாய் பண்றோம்ல. நேர்ல வந்து எல்லா இடமும் டீ 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 டீன்னு போர் அடிக்குது. அதனால நாங்கள் அடுத்து உங்களுக்கு மொட்டை வெயில் சீசன் டைம் வந்து இப்போ கிடையாது. நாங்கள் வந்து ஃபெப்பு. ஸோ நம்ம வந்து ஜான், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான் அந்த டைமில் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் போல். ஸோ அடுத்து வந்து நாங்கள் வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். அது வந்து இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸில் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே கொஞ்சம் போங்கண்ணா.
கடைசியாக வந்து விரிபாறை வாட்டர் ஃபால்ஸுக்கு வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜான். இவர் எங்கள் அண்ணன். உங்களுக்காக ஒரு பாட்டு பாட போறாரு. ஆமாம் பாட்டு பாட போகிறேன். ஸோ விரிபாறை வாட்டர் ஃபால்ஸ் வந்துடும். நம்ம ஃபால்ஸில் இறங்குறது அதெல்லாம் காட்ட போகிறேன். நான் எங்கேயாவது குளிக்க போகிறேன், அதெல்லாம் காட்ட போகிறேன். குளிக்க போறேன். நான் குளிக்க மாட்டேன், நான் வீடியோ மட்டும் எடுக்கிறேன். ஸோ அதெல்லாம் காட்டுறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். டிக்கெட் எடுத்தாச்சு. எல்லாரும் வரட்டும். செம்மையாக இருக்குது பாருங்க இடம். ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் போகவே தேவையில்லை. 4000 ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு மினி சுவிட்சர்லாண்டு. எஸ், சுவிட்சர்லேருந்து நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. நிறைய ஃபாரினர்ஸ் வந்திருக்காங்க, கீழே இருக்காங்க. நம்ம தான் சுவிட்சுக்கு போகிறோம், அவங்களாம் இங்கே வராங்க. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமானது. ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, விரிபாரா வாட்டர் ஃபால்ஸ் செம்மையாக இருக்குங்க. எங்களாலாம் குளிக்க ரெடி ஆகிட்டாங்க. அவங்க இடம் தேடிட்டு இருக்கோம். நாங்கள் சிறப்பான இடத்தை கண்டுபிடிச்சி நாங்கள் போய் குளிக்கிறோம். குளிக்கிற வீடியோ வந்து உங்களுக்கு வருது. குளிக்கிற வீடியோ கூட விடாமல் காட்டுறேன். ரெடி ஆகிட்டாங்கப்பா. தண்ணி சில்லுன்னு தான் ப்ரோ இருக்கும். இறங்குங்க. ஆஹா, ஓஹோ, அதுதான் இந்த வேட்டி வாங்கிருங்க. நாங்கள் ப்ரோ உங்கள் வேட்டியை காட்டுறோங்க ப்ரோ. பாருங்க, மலையாளியாக மாறுறாங்க இவர். இதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டி தானே. பின்னாடி பாருங்க, செம்மையாக இருக்குல்ல. ஒரு சூப்பரான இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ். பயங்கரமாக இருக்கு. என்ன ப்ரோ இது? நாங்கள் 2000 என்னோட கூழாங்கல். சப்ஸ்கிரைப் டு 2000. இங்கே பாருங்க, நமக்காக ஒருத்தர் கூழாங்கல் எடுத்துட்டு வந்திருக்காரு. செமையாக இருக்குங்க இந்த இடம். இந்த ஃபால்ஸோட சவுண்டில் கேட்குமா தெரியல, ஆனால் சூப்பரான லொக்கேஷன். இந்த பக்கம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. திரிபுரா வாட்டர் பேர் முன்னாடியே சொல்லியிருக்கேன், பேர் அடிக்கடி மறந்து போகுது. ஓகே, தண்ணியில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஃபேமிலி பேக். இது வந்து ஃபிட்டான உடம்பா? இதுனா உடம்புல கெல்ட்டு உடம்பு. 6 பேக் காட்டுங்க ப்ரோ. இங்க பாருங்க, 6 பேக். 6 பேக். இவர் பாருங்க, என்ன உடம்புனே தெரியல. ஃபேமிலி பேக், 6 பேக், கெலட்டு பேக். கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு இருக்க பேக். இது பேக்கே கிடையாது, சக்கீலா உடம்பு, சக்கீலா இடுப்பு. சிகரெட் அடிச்சாரு. சிகரெட் அடிச்சாரு. அப்படி பாருங்க, எங்கேயோ
என்ன உடம்புனே தெரியல. வளைவு நெளிவு இல்லாம ஒரு மார்க்கமா இருக்கானே. கேரளா ஃபுட்டா? கைஸ் வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து வந்து சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம். ஸோ அதை அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ரொம்ப டயர்டாக காட்டுறேன் ப்ரோ. யாராவது பார்த்தாங்க கூட உனக்கு என்னடா அப்படின்னு தோணும்ல. வேறு வழியே இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ டயர்டாகிட்டோம். நாங்கள் வாட்டர் ஃபால்ஸில் போய்ட்டு அந்த வீடியோலாம் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்து வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்புறது, ஷாப்பிங் பண்ணுறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, சாக்லேட் வாங்குறது எல்லாத்தையும் காட்டுறேன். சாக்லேட், ஹோம்மேட் சாக்லேட், அது எல்லாமே காட்ட போகிறேன். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இதுதான் ப்ரோ முக்கியமானது. டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. புலிப்பல்லு பட்டு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். புலிப்பல்லு பட்டு டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. டயர் பஞ்சர். போன வருஷம் வந்து டயர் வெடிச்சிருச்சு. இந்த வருஷம் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. வண்டி மாத்த போறீங்களா? தற்கொலையெல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க தெரியல. வண்டியை மாத்த போறாங்க. இங்க வந்ததுல இருந்து ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தோம். கோகோ ஃப்ரூட் வந்து எல்லா வீடியோல காமிச்சிருந்தாங்க. எங்கடா அது நம்ம பார்க்கவே இல்லையான்னு பார்த்தா இங்க பாத்தீங்களா கோகோ பீன்ஸ் மேல எவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருக்கு பாருங்க. பலாப்பழம் ப்ரோ, பக்கத்துல பலாப்பழம் ப்ரோ. எங்க இருக்கு சாக்லேட் ஃப்ரூட்? எங்க ஊந்து இருக்குடா கோகோ பீன்ஸ். ஆமா, பாத்தீங்கன்னா பக்கத்துலயே ஒரு பலா மரம் இருக்கு. ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுலயே பலா மரம், கோகோ பீன்ஸ். வந்து அமலா சாஜி ஃபேனோ, அமலா பால் ஃபேனோ. நாங்கள் கேரளாவுக்கு வந்து மூணாருக்கு வந்து 3 நாளாக நல்லா நிறைய சாப்பிட்டோம். ஆனால் நல்லா சாப்பிடல டேஸ்டியாக. ஸோ இந்த ஹோட்டல் அமலா ரெஸ்டாரண்ட் செம்மையாக இருந்தது சாப்பாடு. இந்த ஊர் பேர் என்னன்னு நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். கல்லார் பப்ளிக் லைப்ரரிக்கு பக்கத்தில் இருக்குது. கல்லார் ஊர் பேர் வந்து கல்லார். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கல்லார் பட்டையாரா பிஓ ஆஃபீஸ் பக்கத்தில். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுங்க. சூப்பராக இருந்தது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. மீல்ஸ் வெறும் 80 rupees. அடிபொலியாக எல்லாமே ட்ரெடிஷ்னல் கேரளா ஃபுட்டு. ஒரு குழம்பு தான். கேரளா பீஃப் ரோஸ்ட் எல்லாமே இருக்குது. கேரளா ஃபிஷ்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணல. ஆனால் சூப்பராக இருந்தது சாப்பாடு. மஸ்ட் ட்ரை. அமலா சாஜி. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. அமலா ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆல்ரெடி. கல்லார் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட். பார்த்துக்கோங்க. பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா ஃபார்ம். கேரளா ஃபார்ம் ஸ்பைஸ் ஆயுர்வேதிக் சூப்பர் மார்ட். அங்க அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா சாக்லேட் சென்டர்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. சாக்லேட் ஃபார்ம் இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் ஃபார்ம் ஒன்று இருக்கான். ஸ்பைசஸ்லாம் எப்படி விளைவிக்கிறாங்க அதை பற்றி எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாமே உள்ள வந்து சொல்லி தரோம். இதுதான் இந்த மூணார் ட்ரிப்போட கடைசி விசிட். ஷாப்பிங் ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். சன்செட் ஒரு இடத்துல ஆகுது, அதை காமிப்பாங்க. அப்படியே கிளம்பிடலாம். இதுக்குள்ள ஏதோ ஒரு ஃபால்ஸ் இருக்கா? ஆமாம், போய் பார்ப்போமா? வாங்கிட்டியாடா? 1200 தானே? 1000 rupees. காட்டுள்ளின்னு ஒரு மருந்து இருக்கு. அதை வந்து நம்ம இந்த மாதிரி தடவுவாங்க. நல்லா ரப் பண்ணிட்டு நம்ம மூக்கிட்ட வச்சு நல்லா இழுத்தோம்னா செம்மையா போதை ஏறும். இப்போ அதுதான் அந்த போதை மருந்து தான் இப்போ தடவை போறாரு. வந்து நான் நல்லா ரப் பண்றேன். பாருங்க எப்படி ஆகுது. கிட்ட வைங்க நீங்க. எப்படிங்க இருக்கு? செம்மையா இருக்கு. ட்ரை பண்ணாதீங்க.
ஹே ஜோ ஃப்ராங்க் பைத்தியம் பின்னாடி வா. இங்க கூட ஸ்பைசஸ்லாம் இருக்கு போலீங்க. Ready to forget now. I'm not ready yet, ready to forget. I'm not ready yet. I'm not ready yet. ஏலக்காய் கிராம்பு பட்டை அந்த மாதிரி பாயிண்ட் இந்த மாதிரி எல்லாம் மாதிரி இருக்குது. நம்ம அளவுக்காக மெடிக்கல் பர்பஸ். இது வந்து இதுக்குள்ளே வந்து இது வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து ட்ரைபல் டிபார்ட்மெண்ட்டு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட் இது 3 சேர்ந்த ஒரு கோஆப்ரேட்டிவ் ப்ரொசஸ் மாதிரி தயார் பண்ணுது. வீடியோ எடுக்கிறது ஜீன் மூலியமாக ப்ராப்ளம் தான். ஜீன் மூலமாக இது வந்து ப்ராப்ளம். நம்ம பரம்பரை இது பின்னாடி இருக்கிறவருக்கு யாரோ அப்பா அம்மாவோ யாரோ முடிய அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குது தான் யாருக்கு இருக்குது, அவருக்கு தான் இருக்குது. உங்களோட ப்ராப்ளத்துக்கா? சரி இது எப்படி இது மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் கூட்டி போயிடுச்சா இல்லை பரம்பரை இப்போ பிறந்ததே அப்படி தான்? இப்போ ஸ்கால்பில் இது இருக்கும். சரி மேலே டாக்டர் இருக்குன்னு பார்க்குறேன். இது பரவாயில்ல. அப்போ லைஃப்பில் இப்படி தானே வாழ்க்கை ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்குதா? இந்த க்ரோத் அந்த மாதிரி எதுவும் கிடையாது இல்லையா? சரி அது ஹார்மோனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இது இருக்கும். அது டேப்லெட்டு சாப்பிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். திலக மதுகாதி வடிகா அந்த டேப்லெட் 240 மாத்திரை இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்துடும். ஒரு வேர் இருக்குது, மேலே வேர் இருக்குது. மேலே இருக்கிற வேரோட பேர் தான் சரம். இதில் ஏலக்காய் வருது. இந்த ஒயிட் கலராக பூ கொட்டி போயதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் க்ரீன் கலராக 3 லீஃப் இருக்குது. இந்த மாதிரி அது ஜாயிண்ட் ஆகி இந்த மாதிரி ஃபார்மில் வந்து அதுக்கப்புறம் குட்டி ஏலக்காய், பெரிய ஏலக்காய் மேலே பாருங்கள். இந்த மேலே ஒரு இது இருக்குது பாரியா? ஆமாம். ஒரு ஏலக்காய் ஃபுல்லு கரெக்டாக வர்றதுக்கு 60 நாள் பிடிக்கும். 2 ஒரு வருஷத்தில் 5 வாட்டி 6 வாட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து 10 கிலோ ஏலக்காய் நம்ம காய போட்டால் நமக்கு 2 கிலோ தான் கிடைக்கிது. ஆனால் இது ஒரு 80% வாட்டர் கண்டென்ட் தண்ணி. இது காஞ்சி போடு. சன்லைட்டு காய போட மாட்டேது. ட்ராயரில் டார்க் ரூம்லாம் காய போடுவார். சன்லைட்டு போட்டு காய போட்டுன்னா இது ஒரு கலரு, ஸ்மெல்லு, ஃப்ளேவர் எல்லாம் போயிடும். இப்போ டார்க் ரூமில் போட்டு தான் இது காய போடணும். இது வந்து வயருக்கு சுத்தம் பண்ணதுக்கு, ஜீரணம் கரெக்டாக வர்றதுக்கு, பிளட் சர்க்குலேஷன், பிபி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு அதில் கரெக்டாக வர்றதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நோனி சீதாப்பழம் மாதிரி இருக்குது, மேலே இருக்குது பாருங்க. நோனி ஃப்ரூட்டு இது டைரெக்டாக சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம் சாப்பிடுறது. மெடிக்கல் பர்பஸாக மகா மஞ்சுஷ்டாதின்னு ஒரு சிறப்பு இருக்குது. அது சாப்பிட்டுன்னா நல்லாயிருக்கும். பிளட் சுத்தம் பண்ணதுக்கெல்லாம் நல்லது. அலர்ஜி, இஸ்னோஃபீலியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் இது மெடிசன். அதில் மெடிசன் என்ன இருக்குது. அதோட கண்டென்ட் கொக்கோவில் தான் கோலா தயார் பண்ணும். அதுக்கப்புறம் இது சீக்கிரம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்குற தேவையே கிடையாது. அவர் பேர்லேயே அது இருக்குது. அதனால கொக்கோ கோலா கெட்ட கொழுப்பு எல்லாம் ஜீரணம் பண்ணி சுத்தம் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் பவர் இருக்குது. தோல் எடுத்து டேப்லெட் தான் தயார் பண்ணுறோம். மெட்டோஃபெரான் டேப்லெட்டோட பேர் பெல்லி ஃபேட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். ஆமாம், இது மசில் லூஸாக போகிறது அந்த மாதிரி ப்ராப்ளம் அதெல்லாம் தோல் மரத்தோட தோல் ஸ்கின் யூரிக் ஆசிட் கிளியர் பண்ணதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்தோண்டி சர்ப்பகஞ்சி என்னன்னா நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு டெர்மட்டாலஜிக்கல் ப்ராப்ளம்ஸுக்கு எல்லாத்தையும் சொல்யூஷனாக இருக்கும். சர்ப்பகஞ்சி டெர்மட்டாலஜி ஸ்கின்னு சம்பந்தமான அப்படியே குச்சிட்டீங்க.
நம்ம சேனலில் வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது, இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் நம்ம சேனலில் வரும். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கங்க. என்ன ப்ரோ போலையா நீங்கள்? ஓகே, வந்து நிறைய ஷேர் பண்ணுறாரு. எந்தெந்த செடிலாம் எது எதுக்கு தேவைப்படும்லாம் சொல்கிறாரு. வீடியோ வந்து ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோடுன்னு சொன்னார். அவருக்கு தெரியாமல் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எல்லாமே உங்களுக்காக தான். வேகமாக போய் தொலை. கைஸ், இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுர்வேதிக் ஹர்பல் ஷாப். இது வந்து மூணாரில் நம்ம இப்போ போனோம் பார்த்திங்களா ரைடு, இங்கே தான் இருக்குது. அவங்களோட ஹர்பல் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ். காஃபீஸ், சாரி டீ தூள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து நம்ம சேனல் நல்லா இருக்கும். சேனலோட ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்த்துருக்கீங்க. லாஸ்ட் வீடியோ இந்த வீடியோ இதோட நான் வந்து மூணாரோட ட்ரிப்பை முடிச்சுக்கிறேன். மூணார் வந்து ரொம்ப சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்தது. வந்து பர்ச்சேஸ் பண்ணுற சாக்லேட்டு ஸ்நாக்ஸு, இந்த சிப்ஸ் ஐட்டம்லாம் வாங்க போகிறோம். வாங்கிட்டு அப்படியே மூணார் விட்டு சென்னைக்கு கிளம்புறோம். மூணார் வந்து செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. இங்கேருந்து போகிறதுக்கே எனக்கு மனசு இல்லை. ஒரு மாதிரி சோகமாக என் முகம் அப்புறம் வாடி போச்சு. ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. ஃபீலிங்கோட திரும்பி தான் சென்னைக்கு போக போகிறேன். ஃப்யூச்சரில் திரும்பி மூணாருக்கு வரதுக்கு வாய்ப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக திரும்பி வருவேன். ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸ். ஸோ இதோட நான் சேனல் வச்சு இந்த கண்டென்ட்டை முடிச்சுக்கிறேன். முடிஞ்சால் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மூணார் வரணும்னு நினைக்கிறேன். வந்து டிசம்பர் ஜனவரியில் தான் சீசன். அந்த டைம் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வந்து ஓகேவாக தான் இருக்குது சீசன். நாங்கள் வந்து பிப்ரவரியில் வந்துடுவோம். ஓகே கைஸ், அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களை சந்திக்கிறேன். சிறப்பான வீடியோக்கள் இனிமேல் வரும். தேங்க்யூ ஸோ மச். பை பை கைஸ், தேங்க்யூ ஸோ மச். நம்ம மூணாருடைய லாஸ்ட் நைட்டில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். செம்ம சூப்பரான ஒரு பிளேஸு, போகிறதுக்கே மனசு வரல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த 2 days செம்மையாக என்ஜாய் பண்ணேன். உங்களுக்கு அது எல்லாத்தையும் நான் காமிச்சிருந்தேன், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். மூணார் சீரிஸ் வந்து எனக்கு லைஃப் நிறைய கொடுத்துச்சு. ரொம்ப லோன்லியாக இருக்கிறீங்களா, கடுப்பாக இருக்கா, வாழ்க்கை ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுறா, எனக்கு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. ஸோ பிரியாணி லாஸ்ட்டாக ஹோட்டல் வந்திருக்கோம். சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே சென்னை கிளம்புறோம். அங்கே போயிட்டு என்னோடய அடுத்தடுத்த லைஃப்பில் நான் பண்ண போகிற ஆக்டிவிட்டிஸ்னால் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு தான் நான் என்னோடய ரெகுலர் லைஃப்பில் போக போகிறேன். இந்த மாதிரியான வாய்ப்பு அப்பப்போ கிடைக்கும். சில பேருக்கு நிறைய மிஸ் பண்ணுவோம். இதுக்கப்புறம் கிடைக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் இதுக்கப்புறம் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச நிறைய விஷயத்த ஜாலியாக பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஹாப்பியாக இருங்க எல்லோரும். பாய் பாய். இந்த டே இன்னையோட முடியுது. அடுத்த ஒரு நல்ல டேயில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.